வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அனைத்து கட்சியும் தீவிரமாக இறங்கிவிட்டன. முதல் கட்சியாக வேட்பாளர் விருப்ப மனு பட்டியலை அதிமுக வாங்கியது. தற்போது இன்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் துவங்குகிறது 22ஆம் தேதியிலிருந்து. அடுத்தடுத்த கட்ட புலிப்பாய்ச்சலுக்கு முக்கியமான திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் திருப்பமாக பார்க்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் கடந்த ஆட்சியில 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாக கூட்டணி முறிந்து அவர்கள் பரஸ்பரம் திட்டிக் கொண்ட காலங்கள்லாம் போய் ஒரு கனிமொழியோட ராஜ்யசபா பதவிக்காக இரண்டு பேரும் திரும்ப ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வ மற்ற முறையிலான ஒரு கூட்டு சேர்ந்து நடந்தது. இப்போது கூட்டணி இருக்குமா இருக்காதா, காங்கிரஸ் சேருமா சேராண்ட தலைமையில இளங்கோவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலத்தில் இளங்கோவன் அவர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேறு யாருனாலும் கூட்டணி போம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போக, திராவிட காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் சேர முடியாது, கூடா நட்பு என்றெல்லாம் விமர்சிக்க இந்த கூட்டணி தற்போது 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு அரங்கேறி இருக்கிறது. இந்த கூட்டணி பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அவர்கள் இது கொள்கையற்ற கூட்டணி என்ற விமர்சனத்தை வைத்தார். அதை பொருட்படுத்த தேவையில்லை, அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டோம் என்று சொல்லியிருக்கார். 2014 பாராளுமன்ற தேர்தலை அழகிரி இல்லாமலே சந்தித்திருக்கும் போது அழகிரியுடைய பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது ஒரு தனி கேள்வியாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கருதப்படக்கூடிய விஷயம், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காஞ்சிபுரத்தில் 20ஆம் தேதி நடத்த இருக்கக்கூடிய மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்வையிடும் போது காலையில் இந்த கூட்டணி நடக்கிறது, மாலையில் அவர் பேசும்போது இந்த விஷயம் பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி ஊழல் நிறைந்த கூட்டணி, கடந்த கால ஊழல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இவர்கள் தான் பொறுப்பு என்று அத்தனை சமூக வலைதளங்களும் அரை மணி நேரத்தில் வந்த விமர்சனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகும் இவர்கள் எப்படி கூட்டணி அமைத்தார்கள் என்பதை கருணாநிதி தான் விளக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணையுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. இவை உட்பட பல்வேறு விஷயங்கள், பிரேமலதாவுடைய பேச்சு திருப்பமா திசை திருப்பலா, இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. விவாதத்தில் இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் மற்றும் ஊடக தொடர்பாளர் திரு சிவஜெயராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மதிமுக திரு ஆவடி அந்திரிதாஸ் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு செல்வ பிறந்தகை நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல ஃபயர் பிராண்ட் திரு சிவ ஜெயராஜ் சந்தா ஆரம்பிக்கலான்னு பார்க்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமான 4 பேச்சு தொகுப்புகளும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்த 2000 ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. 2015 ஒன்று, 2014 ஒன்று, 2013 ஒன்று, வேறு வேறு ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியா காங்கிரஸ் மீது ஈழ பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள்ல துரோகம் செய்த மத்திய அரசு, தமிழர்களுக்கு தீமை செய்த மத்திய அரசு என்று குற்றம் சாட்டிய பிறகு அந்த துரோகம், அந்த தீமையிலிருந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்காக இந்த கூட்டணி. ஆட்சி அதிகாரம் என்பது வேறு, கட்சி கூட்டணி என்பது வேறு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய மறுத்ததை நாங்கள் வலியுறுத்தினோம், செய்ய மறுத்ததை நாங்கள் வலியுறுத்தினோம். அதை கண்டிக்கின்ற வகையில் எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் அன்றைக்கு வெளியே வந்தோம். இன்றைக்கும் ஈழ பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் வெளியே வந்ததால் அந்த ஈழ பிரச்சனை தீர்ந்து விட்டதா, அல்லது இன்றைக்கு வேறு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது, வேறு ஒரு அரசாங்கம் இன்றைக்கு பிரதமராகி இருக்கிறாரே, அதனால் இன்றைக்கு ஈழ பிரச்சனை தீர்ந்து விட்டதா? ஈழ பிரச்சனை 40 ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை. ஈழ பிரச்சனைக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதற்காக ஆட்சி 2 முறை எங்களுக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஈழ பிரச்சனை வேறு, தமிழ்நாட்டு பிரச்சனை வேறு என்று நினைக்கவில்லை. 2 கண்ணில் எந்த கண் பெரிது என்று நீங்கள் கேட்கலாம். அதை போலதான் ஈழ பிரச்சனையும் தமிழ்நாட்டு பிரச்சனையும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும், இந்த ஆட்சி முடிய வேண்டும், புதிய ஆட்சி உதிக்க வேண்டும். அதற்கான ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும். முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது விஷயம் சொன்னீங்க, ஆட்சி அதிகாரம் வேறு, கட்சி கூட்டணி வேறு, நடுவுல இந்த கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சு, அது எங்க சார்? அதாவது ராஜாஜி அவர்களோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் 67 தேர்தலை சந்தித்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பேரறிஞர் ராஜாஜி அவர்களுக்கும் பெரியாரோடு அண்ணா அவர்கள் இருந்த பொழுதும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் எவ்வளவு பெரிய முரண்பாடுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். வரலாறை படித்தவர் அனைவருக்கும் தெரியும். ராஜாஜியால் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? அதே போலத்தான் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்துக் கொண்டது சார். காமன் மினிமம் புரோகிராம் போட்டிருந்தோம். காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையில் தான் அயோத்தி பிரச்சனை அந்த நிமிடம் வரைக்கும் 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா எழுப்பவில்லை. திமுக அங்கே இருந்ததானே. இன்றைக்கு மதிமுக ஒரு 4 அணி கூட்டணியை வைத்திருக்கிறது. அந்த 4 அணி கூட்டணியில கூட காமன் மினிமம் புரோகிராம் போட்டிருக்காங்க.
அந்த புரோகிராம் அடிப்படையில் அவர் நினைக்கிறார்கள். மதிமுகவிற்கு தனியிடம் கொள்கை உண்டு, கம்யூனிஸ்டுக்கு தனியிடம் கொள்கை இல்லை. அவர் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதே போல கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இப்ப நாங்க 3 பேரும் வேறு வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் எங்கள் மூவருக்கும் ஒரு புள்ளி இருக்கிறது, இணைப்பு இருக்கிறது, மக்கள் சேவை என்கின்ற ஒரு இணைப்பு இருக்கிறது. ஆனால் தனித்தனியாக வேறு வேறு கட்சி இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கென்று ஒரு கொள்கை, நாங்கள் எங்களுக்கென்று பிடித்த தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தலைவரின் பாதையில் அந்த கட்சியிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மூவருக்குமான மையப்புள்ளி மக்கள் சேவை, மக்கள் பங்களிப்பு. ஏதாவது ஒரு வகையிலே நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதுதான், அப்படித்தான் இந்த கூட்டணி என்பதும் முடிவாகி இருக்கிறது. பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி பண்டாரங்கள் பரதேசிகள் என்ற விமர்சனம், கூட்டணி வைத்த பிறகு நான் இருக்கும் இடத்தில் மதச்சார்பு இருக்காது என்று CS அவர்களே சொல்லியிருக்கிறார் என்று சி சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருக்கிறார் என்று ஒரு சான்று. நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போதுதான் பாஜக மீது விழக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கக்கூடிய குஜராத் கலவரமே நடந்தது. அதன் பிறகு தற்போது மதவாத சக்திகளோடு இணைய மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி சர்வாதிகார கட்சி, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது சொன்னீங்க. அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேட்டது போல ஈழத்துல துரோகம் செய்த கட்சி, தீங்கு செய்த கட்சி சொன்னீங்க. இப்ப திரும்ப கூட்டணி. சோ காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டுகளோ மதிமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைப்போம், ஒருபோதும் கொள்கை முன்னிற்காது, கூட்டணி தான் முன்னிற்கும், ஆட்சிதான் முன்னிற்கும் என்று சொன்னால், ஆட்சிதான் முன்னிற்கும் சொன்னால், நான் சொல்றேன் உங்களுடைய தலைவர் சரியாக சொல்ல நினைவு சரியாப்படுத்தினா, எனக்கு பதவி என்பது தோளில் கிடக்கக்கூடிய துண்டு போல, கொள்கை என்பது வேஷ்டி போல என்று சொல்ல. ஆனால் எப்போதுமே கொள்கை வேட்டி பின்னுக்கு நிற்கிறது இல்லை. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே தெளிவாக இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்பதால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா. அதற்காக கொள்கையை இழந்து விட்டார்களா என்று கேட்கக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா எது என்றால் இந்த அரசாங்கம் முடிய வேண்டும். இதுல தெளிவாக நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சென்னையில கடற்கரையில பொதுக்கூட்டம் பேசிய பொழுது சொன்ன வார்த்தை எனக்கு எதிர்த்தாலும் கலைஞர் உறுதியாக இருப்பார். சார் நாங்க உறுதியா இருப்போம், ஆதரித்தாலும் உறுதியாக இருப்போம், எதிர்த்தாலும் உறுதியாக இருப்போம். அதே போல எங்களுடைய திட்டங்களை நாங்கள் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய திட்டங்கள், எத்தனை ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தோம், எத்தனை பாலங்களை கொண்டு வந்தோம், சாதனைகளை நீங்க பார்க்கணும். சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால் மக்கள் நலன் தான் எங்களுக்கு முன்ன. இப்பொழுது கடந்த அரசோடு நாங்கள் கூட்டணி வைத்ததால் தான் இவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தது. திரு ஆவடி அந்தரிதாஸ், நீங்கள் 4 கட்சி கூட்டணி இன்று மக்கள் நல கூட்டு இயக்கமாக மலர்ந்திருக்கிறது. உங்கள 4 பேருமே 4 கருத்து கொண்டவர்கள், 4 திசையில சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே சொன்னது போல ஈழ பிரச்சனையாகட்டும், நீட்டுண்ண பிரச்சனையாகட்டும், கூடங்குளம் பிரச்சனையாகட்டும், வேறு வேறு விஷயங்கள் வேறு ஒரு கொள்கை கொண்டவர்கள். நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கே உட்கார்ந்துட்டா இந்த முக்கியமான பிரச்சனை, ரொம்ப எமோஷனல் சென்சிட்டிவான பிரச்சனை, இதெல்லாம் என்ன முடிவெடுப்பீங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அந்த பிரச்சனை பற்றி பேசப்படவே இல்லை. நீங்கள் செய்து கொண்டால் அதன் பேரு சமரசம், இவர்கள் செய்து கொண்டால் சந்தர்ப்பவாதம். இது எப்படி சரியா? அதாவது முரண்பட்ட பிரச்சனைகளிலே நாங்கள் சமரசம் என்றைக்கும் செய்து கொண்டதில்லை. நீங்க சொன்ன கூடங்குளமாக இருந்தாலும் சரி, ஈழப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலே கூட ராஜபக்சேவை போர்க்குற்றத்திற்காக சர்வதேச நீதிமன்றத்தை தண்டிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அந்த காமன் மினிமம் புரோகிராமிலே இடம்பெற்றிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இனமுழக்கம் நமது இயக்கம் இடிமுழக்கம் செய்தவர் கலைஞர். ஆனால் உண்மையிலே அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால், முள்ளிவாய்க்கால் நடந்தது 2009 மே 14, 15 தேதிகளில் 16 தேதிகளிலே தான் நடந்தது. அப்படி என்று சொன்னால் 2013 ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த முடிவை எடுக்க காரணம் அது வெறும் சாக்கு போக்கு என்று தவிர அதற்குண்டான காரணம் 2Gயிலே ஒளிந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை. பிஜேபியோடு நாங்கள் சேர்ந்தவங்க கூட வாஜ்பாய் கடைபிடித்த அந்த அணுகுமுறையாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம். இருந்தாலும் கூட ராஜபக்சேவை இன்றைக்கு சார்க் நாடுகளுடைய போர்வையிலே அழைத்த ஒரு காரணத்தால் தான் அன்றைக்கு பதவியேற்புக்கு முன்பே மே 26க்கு முன்பே நாங்கள் கருப்பொடி பிடித்து எங்களுடைய கண்டனத்தை தெளிவாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே இங்கே நீங்க கூட பாத்தீங்கன்னா ஹிந்து தமிழ் திமுக எவ்வளவு கொள்கை பிடிப்போடு இருந்தது என்றால் அவர் ஒரு மிகப்பெரிய பட்டியலே கொடுப்பார். எந்த இடத்திலும் நாங்கள் சமரசம் செய்து கொண்டதில்லை என்று சொல்லி பல உதாரணங்களை சொன்னார். மதிமுக எப்படி செயல்பட்டது, மக்கள் நல கூட்டத்தில் பெரிய இயக்கங்கள் எப்படி செயல்பட்டது, யாரும் சமரசம் செய்து கொண்டது இல்லையா? இல்ல, அவங்க அதை நியாயப்படுத்துவாங்க. உங்கள்ட்ட ஒரு நியாயப்படுத்துறது இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு காமன் மேன் பார்க்கும்போது, சாமானியன் பார்க்கும்போது, உங்களுடைய காமன் மினிமம் புரோகிராம்களுக்கு பின்னாடி எல்லாம் வேற ஏதோ ப்ரோகிராம், ஒரு மேக்ஸிமம் ப்ரோகிராம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். திமுக எப்படி தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய செயல்பாட்டை 100 விழுக்காடு முழுமையாக நம்பி நாம் செய்த சரின்னு நினைக்கிறதோ, அதே போல நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்களும் முற்று முதலான முரண்பட்ட கொள்ளை கொண்ட கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க, அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லு, சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்ப உங்களுடைய பேர் என்ன? அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவங்கள மாதிரி நாங்களும் பிஜேபி கூட்டணியில தான் இருந்தோம்.
ஆனா ஒரு கட்டத்துல பிரமோத் மகாஜன் அவர்கள் இது மாதிரி காமன் சிவில் கோடு வரும்பொழுது இது நீங்கள் எதிர்ப்பானவர்கள் தான் என்று தெரிந்தாலும் கூட எப்படி மம்தா பானர்ஜி சபையிலிருந்து அப்ஸ்டெயின் ஆகிவிடுகிறார்களோ அப்படி நீங்கள் அப்ஸ்டெயின் ஆகிவிடுங்கள் என்று வாஜ்பாய் சொன்னதாக சொன்ன பிறகும் கூட நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை. அதை எதிர்த்து நாங்கள் வாக்கு பதிவு செய்திருக்கிறோம். இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் வாக்கு பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய கொள்கையிலிருந்து என்றைக்கு நாம் விடுபட்டு கிடையாது. நான் கேட்பது நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா இந்த கேள்வி எல்லாம் வருது. நான் பாஜக பற்றியே பேசல. நான் பேசுவது எப்படி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்ததுனால ஈழ பிரச்சனை நாங்க விட்டுருவோம் நீங்க நினைக்கிறீங்களா? 22 ஆண்டு கால தனியிலம் என்ற வாசகம் உங்களுடைய காமன் மினிமம் ப்ரோகிராம்ல இருக்குதா? அதுக்கு அவங்க ஒத்து வரலன்றதுனால தான் அதை விட்டு வச்சிருக்கோம். 24 சரத்துக்கள் தப்பு 24 சரத்துக்களை நாங்க ஒத்து போயிருக்கோம். அதை கேட்க மாட்டீங்க நீங்க. ஏதோ குடம்புலத்திலையும் ஈழ பிரச்சனையை மாத்திரம் கொஞ்சம் நான் குறைத்து மாறுபாடு வந்தா நீங்க கேட்பீங்களா? அப்படி கேட்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படியாவது யாராவது காமன் மினிமம் ப்ரோகிராம் இத்தனை 24 அஜெண்டா போட்டுருக்காங்க. நாங்க போட்டுருக்கோம். 6 மாசம் ஒரு அமைச்சரவை கூடவே போட்டுருக்கு. என்ன சார் பேச்சு? எல்லாத்தையும் போயிட்டு வந்துறேன். நான் என்ன சொல்றேன், அவர்கிட்ட கேட்டதுதான் அவங்களுக்கு ஒரு சமரசம் இருக்கிறது. நீங்க இலங்கை பிரச்சனை விட மாட்டீங்க, நான் 100% நம்புறேன். எனக்கு ஒண்ணு மாற்று கருத்துல நியூட்ரோ பிரச்சனை இடதுசாரி கட்சிகளுக்கு வேற பார்வை இருக்குது, உங்களுக்கு வேற பார்வை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க சார், கூடங்குளத்தை என்ன செய்ய போறீங்க? நியூட்ரோ என்ன செய்ய போறீங்க? கெயில் என்ன செய்ய போறீங்க? தனியில் என்ன செய்ய போறீங்க? இது பதில் சொல்லணும்ல. 24 காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்து விட்டது. தனியில மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே மார்க்சிஸ்ட். ஈழ பிரச்சனையில ராஜபக்சேவுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை வாங்குகிற அளவுக்கு நாங்கள் சமரசம் செய்திருக்கோம்ல. மற்ற பிரச்சனைகளும் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து சமரசம் செய்வோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை என்கின்ற நார் மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்றாங்களே, அந்த நம்பிக்கையிலே அந்த இடத்திலே பொது வாக்கெடுப்பு என்கின்ற அந்த கோரிக்கைக்கு நாங்கள் உடன்படுவதற்கான எங்களுக்கு தன்னம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது மாற்று கருத்துல எல்லாருக்குமே. யார் மீது என்கிறது தான் அந்த மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையும் பிறந்து விடுகிறது. திரு செல்வ பெருந்தகை, உங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வார ஏட்டுக்கு கொடுத்த பேட்டியை பார்த்தீங்க, ரொம்ப சமீபத்திலான பேட்டி. அது பலமுறை கூட அவர் சொல்ல செஞ்சிருந்தார். 2G விவகாரத்தை அவங்க பண்ணி போட்டு எங்க மேல பழிய போட்டு இருக்காங்க, நாங்க சுமந்துட்டு இருக்க வேண்டியதுன்னு சொன்னார். இன்று வரை அந்த 2G வழக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க சமரசம் எங்கே வந்தது? 2G வழக்கு மேல உங்க மீது விழுந்த பழி எல்லாம் போயிருச்சா? நாங்கள் நிச்சயமாக கூட்டணி அமைப்போம், தமிழ்நாட்டில் யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம், திமுக தவிர. இது சொன்னது 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, தமாக பிளவுறதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. 4-5 மாதங்களுக்கு முன்னாடி. மாத கணக்கில் ஒரு வார்த்தையும் சொல்லும் அதற்கான பொருளும் வீரியமும் மாறுமானால் உங்களை நம்பி எப்படி ஆட்சியை கொடுக்க முடியும்? இல்ல, அதாவது நீங்க தவறா சொல்றீங்க. இதுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பேசுறீங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, பேசுறாங்க, முரண்படுறாங்க. முரண்பாடு இல்லாம இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ செயல்பட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகளுக்கு முரண்பாடே இல்லாத கட்சிகள் எதுனா ஒண்ணு காட்டுங்க பாப்போம். முரண்பாடுகள் வரும், காலத்திற்கு ஏற்ற மாதிரி முரண்படுவார்கள். ஆனா மக்களுக்கு எது தேவையோ, இப்ப என்ன அத்தியாவசியம் என்று கேட்டால் தமிழக மக்கள் வேதனையிலும் துன்பத்திலும் கவலையிலும் இருக்கிறார்கள். அவரை எப்படி காப்பாற்றுவதுதான் முதல் வேலை. மதசார்பற்ற நல்ல சக்திகள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது நடக்கின்ற ஆட்சியை விரட்ட வேண்டும். இதுதான் குறிக்கோளை கண்டி இப்ப இந்த டிபேட்டே என்னன்னா, நம்முடைய விஜயகாந்துடைய மனைவி இதை பேசினாங்க, பிரேமலதா விஜயகாந்த். அப்ப அப்படின்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா? என்ன பேசினாங்க? திமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா? காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா? இல்ல 2 கட்சி கூட நாங்க சேர மாட்டோம்னு சொன்னாங்களா? சமூக வலைத்தளங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் அரை மணி நேரத்துக்குள் வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஒரு தகவலை சொல்றாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க, நமக்கு யாருக்கும் தெரியாது, தகவல் பாஸ் பண்றாங்க, சொல்லலாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் மாத்தி 2 கட்சியிலும் கூட்டணி சேர்றது அவங்களுடைய சொந்த விவகாரம். அதுல நான் தலைவர் பண்ணி சொல்லியிருந்தா நீங்க நம்பிக்கை இருந்திருக்கும். இல்லைங்க, நான் ப்ரோவோக் பண்ற மாதிரி கேட்டாலுமே கூட பதில் சொல்றது அவர்கள் தானே. அவங்க பதில் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க 12 மணிக்கு கூட்டணிங்க, 12:30க்கு பாத்தீங்கன்னா ஒரே எல்லா சமூகங்களும் சொல்றாங்க ஊழல் பிரச்சனைகள் எல்லாம் காரணம். செய்தியை பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு தகவல் கிடைக்குது சமூக வலைதளங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குன்னா, இந்த தமிழ்நாட்டில் அதிமுக தவிர சில ஜனநாயக கட்சிகளுக்கு கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் இருக்கு.
இப்ப திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சார்ந்தவர்களோ இதை ஏன் நீங்க பேசுறீங்கன்னு யாரும் போயிட்டு தடியடி நடத்த போறது இல்ல, கல்லெறிய போறது இல்ல. முதல்ல ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது, ஆளுக்கு ஒரு கொள்கை ஆளுக்கு ஒரு கோட்பாடுலாம் இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடாதா, சுதந்திரம் இல்லையான்னு கேள்வி எழுப்புனீங்க. ரொம்ப நியாயமான விஷயம். எங்க திமுக மீதான விமர்சனத்துக்கும் மக்கள் நல கூட்டணிக்குமான பார்வை வேறுபடுது எங்க அப்படின்னா, திமுகவும் காங்கிரசும் பரஸ்பரம் திட்டிக் கொண்டவை, தலைவர்களையும் கட்சியையும். மக்கள் நல கூட்டணியில் கட்சிகள் பரஸ்பரம் திட்டிக் கொண்டவை அல்ல, பரஸ்பரம் திட்டிக் கொண்டவை அல்ல. அவை கொள்கையில முரண்பாடு கொண்டவை. இப்ப அதில் சமரசம் பண்ணிருக்காங்க, விட்டு கொடுத்திருக்காங்க, வேற விஷயம். ஆனா திமுக ஊழல் கட்சி என்று காங்கிரசும், காங்கிரஸ் துரோக கட்சி என்று திமுக முற்று முதலாக எதிர் துருவங்களாக நின்றது போல வேற யார் இருக்காங்க வருஷம். ஏங்க முரண்பாடுகள் வரதாங்க செய்யும், ஒரு காலத்திற்கு ஏற்ப முரண்பாடுகள் வருது. நான் சொல்றேன் அவருக்கு பிடிக்கலன்னா விலகி நிக்கிறாங்க, மக்களுக்கு தேவையற்றா சேர்ந்து கொள்ளுகிறார்கள். நான் சொல்றேன் பொதுவுடைமை கட்சிகளோ மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னோட ஒண்ணு முரண்படலையா, குற்றச்சாட்டு வைக்கலையா? நான் பிறந்த என்ன கேள்வினா, இந்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்களும் முன்பாடு கொண்டவர்கள் தான் மறுக்கல, ஆனால் அது தனிப்பட்ட பகையாக இருந்தது இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் தமிழக தலைவர் கலைஞருக்கு பகமை 2013 பொதுக்குழுல டிசம்பர் மாசத்துல முடிவெடுக்கும் போது திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, 2G அலைக்கற்ற ஒதுக்கீட்டில் கோடிக்கணக்கு ஊழல் கூறி முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாயணமால் கனிமொழி ஆகியோர் குற்றம் சொன்னார். கனிமொழி 8 மாதம் சிறையடைத்தால் எல்லோரும் தப்பித்து ஓட முயற்சித்த போது இவர்கள் இருவரை மட்டும் சிபிஐ சிக்க வைத்தனர். சிபிஐ யார் வசம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? இவர்களை சிக்க வைத்தவர் மட்டுமல்லாமல் இயக்கத்தை சிக்க வைக்க முயற்சியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தயாளம்மாளுக்கு ஏற்பட்ட சங்கடம், கனிமொழி ராசாவுக்கு ஏற்பட்ட களங்கம், இவையெல்லாம் காங்கிரஸ் ஏற்படுத்திய மாயை. இதெல்லாம் டைரக்ட் இல்லையா சார்? ஒன் இல்லையா? இங்க பாருங்க, இது கொள்கை முரண்பாடு. அவருடைய வேதனை அவருக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்றாரு. யார் மேல இருக்கா? யார் மேல? யார் மேல? ஆப்பிரிக்கா மேல? சோனியா காந்தி மேல சொன்னாரா? திரு ராகுல் காந்தி மேல சொன்னாரா? இல்ல இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை முரண்பாடு வந்து இது புதியது இல்லைங்க. இந்திரா காந்தி இருக்கும்போது முரண்பட்டு இருக்காங்க. நீங்க அழகான ஒரு கேள்வி கேட்டு மடக்குனீங்க. அழகான ஒரு கேள்வி கேட்டு மடக்குனீங்க. காங்கிரஸ் பத்தி பேசினாரா, சோனியா பத்தி பேசினாரா, ராகுல் பத்தி பேசினாரா? நான் படிச்சதெல்லாம் சிபிஐ என்ற ஒரு சிபிஐ புலனாய்வுத்துறை மீது சொல்றாரு. அடுத்த வரி வேற இந்த சந்தேகம் நமக்கு திமுக தலைவர் வந்து நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவர். கண்டிப்பா அவருக்கெல்லாம் வரி நம்ம சொல்லி தர முடியாது. அவர் வந்து நீங்க செல்வ பெருந்தகை என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி விவாதத்தில் கேட்ட போறாரு என்றுதான் சிபிஐ செய்திருக்கு மட்டும் சொல்ல. அடுத்த வரி சிபிஐ யார் வசம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாத அந்த துறை யாருக்கிட்ட இருக்கோ அதை சொல்லிருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் தான் சார். கரெக்ட் சார், துறையும் காங்கிரஸ் தான் சார். நம்ம திரு வெங்கடேஷ் வர இந்த விவாதங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது பாருங்க. தேமுதிக எப்பயுமே ஒரு இந்த சீட்டாட்டத்தை சொல்லுவாங்கல்ல, நெஞ்சுக்கு பக்கத்துல வந்து அந்த கார்டுகளை வைத்துக் கொண்டே இருப்பது, வெளியே காட்டாமல் இருப்பது, இந்த ஒரு சஸ்பென்ஸ் அந்த கட்சி தொடர்ந்து வச்சுக்கிட்டே போகுது. இப்ப ஆக சமீபத்தில் பாத்தீங்கன்னா தேமுதிக அதிமுக பற்றி மட்டும் விமர்சனம் வைக்கிறது. இதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த நம்ம உரையில பார்த்தது போல திமுக கூட்டணி சேர மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்துக்கான ஒரு விங்கெல்லாம் திரு சுதீஷுடைய தலைமையில் வச்சிருக்காங்க. அது பூரா அதிமுக பற்றி, திமுக பற்றி பார்வை கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படுது. ஆனா நேற்று அவர் சொன்ன விஷயம், திரு செல்வப்பெருந்தகை சொன்னது போல ஒரு நியூஸ் படிச்சு காட்டினாங்க அப்படின்னு நம்ம பொருள்பட முடியாது. அவர்கள் ரொம்ப தெளிவாக இதை ஒரு விமர்சன பார்வை வைக்கிறார். கொஞ்சம் வழக்கமான ஒரு கண்ணியமான விமர்சனமா வைக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியான ஒரு கண்ணியமான விமர்சனம். இது கொடுக்கக்கூடிய சிக்னல் என்ன? இன்னமும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவு செய்த விடல, இல்லாட்டி எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க நிறைவு செய்த விடல பாக்குறதா, இல்ல உங்களோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதுக்கான மெசேஜா, இல்ல மாநாடு நடக்கணுமா ஒரு சஸ்பென்ஸ் நீடிக்கணுங்கிற முயற்சி? அதுல ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க. மாநாடு இன்னும் 5 நாள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட வந்து சொல்வார்கள் அப்படின்னு நேத்து இவங்க பிரேமலதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் இன்னும் தள்ளி பக்கத்துக்கு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. உடனடியாக தெரிவிக்கக்கூடிய விரும்புற அப்படின்னு நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு பார்கெனிங் பவர். ஒண்ணு, நீங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 8% வாக்கு அல்லது 10% வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணா எல்லாருக்கும் வந்து ஒரு ஈர்ப்பான ஒரு அம்சமா இருக்கு. அது எவ்வளவு இருக்குன்றது இன்னும் நமக்கு உறுதியா தெரியல. ஆனா அந்த ஒரு சதவீத வாக்கு எனக்கு இருக்கு. அவர் வந்து ஒரு கூட்டத்துல வந்து எனக்கு 15% வாக்குகள் இருக்கு அப்படின்னு கூட பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற 8% வாக்குகளுக்கு வந்து எந்த ஒரு பெரிய கட்சியாவது இறங்கி வந்து தங்களை வந்து முழுமையாக அகாமடேட் செய்யுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு. யார் தங்களை அகாமடேட் செய்வார்கள் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியில அந்த ஒரு பார்கெனிங் பவருக்காக இன்னும் தள்ளி போடுறாங்க. ஏன்னா இன்னும் எலெக்ஷன் இதுல வந்து ஆபீஸா தெரிஞ்ச விஷயம் அதிமுக கூட இல்ல கடும் பகை வந்து தனிப்பட்ட பகையா மாறிடுச்சு. திமுக மக்கள் நல கூட்டணி 2 வாய்ப்புகள் முழுமையா இருக்குது.
மக்கள் நல கூட்டணி இயக்கத்துக்கு நற்சான்றே கொடுத்தாரு. திமுக பக்கம் போவார் நிர்வாகிகள். திமுக தலைவர் பகிரங்கமாக சொல்றாரு, நான் தம்பி விஜயகாந்த் அழைக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் நேற்று இந்த கூட்டணி உறுதியான பிறகு சொன்னாரு, நாங்க அன்னைக்கு அழைப்பு கொடுத்ததே அப்படியே போதுமானதாவே இருக்குது, நாங்க எப்பயுமே அவர் கூட்டு பேச தயாரா இருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு அந்த டோன்ல. நேத்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நீங்க வந்தா வாங்க, வரலன்னா அதை பத்தி வரலன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லலையே தவிர அந்த டோன் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு டோன். அரசியல் நோக்கர்களுடைய வேலை ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. டோன் மாறி இருக்கு, குரல் கம்மி இருக்கு, வலது பக்கம் திரும்பி பேசிட்டாரு, இடது பக்கம் திரும்பி பேசிட்டாருலாம் சொல்லிருக்கீங்க. அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகளே அந்த அதாவது ஒரு லைவ்ல போகும்போது சில விஷயங்கள்ல ஒரு வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா தாண்டி நோக்கம் அவர் பயன்படுத்தின வார்த்தை அந்த அழைப்பே போதுமானது அப்படின்னு அந்த அழைப்பே இன்னும் நிலுவையில் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இன்னும் பெட்டரா இருக்கும், கன்ஃபியூஷன் இல்ல. பட் அந்த வார்த்தைகள் போகும்போது லைவ்ல இருக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா அவர் அந்த டோன் அவர் மாத்தி சொல்ல, அவர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோங்கிறதா வச்சிருக்காரு. அது போக தேமுதிக வேண்டான்னு முடிவெடுக்கக்கூடிய தேவை அவங்களுக்கு இல்ல. என்னன்னா கூடுதலாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை இவங்க நிறைவேற்றி தருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க அவங்களுக்கான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு சார். நிச்சயமா இப்ப நீங்க தேமுதிகவுக்கு என்ன பலத்தை கொண்டு வருவார்கள் திமுக ஒரு கணக்கு கண்டிப்பா இருக்கும். அவர்களால் அந்த 8% வாக்குகளால் என்ன பெற முடியும்னு திமுக கூட சேர்த்துக் கொள்றவங்களுக்கு ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப நிச்சயமா திமுக அவருடைய பலத்தை நிச்சயமா அசஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. அந்த அசஸ்மெண்ட்டுக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு அடிப்படையில் என்ன எத்தனை இடத்துல எத்தனை இடங்கள் அவருக்கு வழங்க வேண்டும் ஒரு கணக்குல தான் இருக்கு. அந்தந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா திமுக ஒரு ஓட் பேங்க் இருக்கு, காங்கிரஸ் ஒரு ஓட் பேங்க் இருக்கு, டிஎம்டிகே ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப இவர்கள் எல்லாமே திமுக கூட்டணி சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸ் இல்லன்னா திமுக ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் கூட்டணியான விஷயங்கள் பாக்கணும். அதே மாதிரி தேமுதிக முதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு தேமுதிக இல்ல நாட்டுகளுக்கு கொடுப்பாங்க. இப்ப தேமுதிகவுடைய பிரேமலதா மாதிரியானவர்கள் இப்ப நேரில் பார்த்தபோது நாங்க அதிமுக மாத்திர திமுக மாத்திரக்கு அதிமுக கூட்டணி சேருவோம், சேர்ந்த மாதிரி திரும்ப திமுக சேருவோம் கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரவுடி கட்சியை மாத்திரக்காக அதிமுக சேர்ந்து சொல்லிட்டு திரும்ப அவங்க கூட்டணி சேர்ந்தா அந்த கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகாதா? என்ன இல்ல நீங்க அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை நீங்க தமிழக அரசியல பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு யாருக்குமே கிரெடிபிலிட்டி கிடையாது. இல்ல யாரும் நீங்க கூட்டணி மக்களுடைய பார்வையில் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அமைச்சிருக்கக்கூடிய எந்த விதமான கூட்டணியோ இல்ல எந்த விதமான மக்கள் நல கூட்டணி தவிர மற்ற கூட்டணிகள் இனிமே உருவாக்கி வரக்கூடியதோ இல்ல உருவானதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன விதமான அடிப்படை கிரெடிபிலிட்டியோட அவங்க இன்டெகிரிட்டியோட அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்போ அடிப்படையில நீங்க சமூக வலைதளங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா உண்மையாவே அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு நியாய முரண்பாடு தனிப்பட்ட பகையோ அதிகம் இல்லாத ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி பார்க்க மாட்டீங்க. அதுல நீங்க எப்படி நீங்க பார்க்க முடியும் ஒரு கான்ட்ரோவர்சியல் அலையன்ஸ் எப்படி சொல்ல முடியாது? கான்ட்ரோவர்சியல் அலையன்ஸ் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் நல கூட்டணியை பொறுத்த தவறுன்னு நான் சொன்னேன். மக்கள் நல கூட்டணி தவறுன்னு சொன்னேன். அப்போ என்ன அடிப்படைனா இப்ப நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஏற்பட்ட உடனே ஏற்பட்ட இந்த விமர்சனங்கள் என்பது அடிப்படையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு தான் உடனே வெளியே வருது. இப்ப நீங்க அதனால அடிப்படையில் இந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு क्वेश्चन நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம போகவே வேண்டாம். இப்ப ஏன்னா அந்த இடத்துக்குலாம் நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். நாம எங்க இருக்கணும்னா இன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, இவர் சொன்னாரு, எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா மக்களுக்கு என்ன நம்ம ஒரு காப்பாற்றணும், அதுக்காக நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு வேற ஒரு பிளேன்ல யோசிக்கிறாங்களே தவிர இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு இந்த மாதிரியான பிளேன்ல அவங்க இல்ல. இன்னைக்கு திரு ஆர் வெங்கடேஷ் தான் கேட்க ஒரு முறை இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேட்ட ஒரு கேள்விதான். இப்ப திமுக இப்படி பேச்சு, காங்கிரஸ் இப்படி பேச்சு, நீங்க எல்லாம் எப்படி கூட்டணி சேரலாம் கேள்வி வரும்போது அதிமுக பற்றி தேமுதிகவும் தேமுதிக பற்றி அதிமுகவும் கூட இதே மாதிரி விமர்சனம் செய்து கொண்டன. 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தனிப்பட்ட பகையாடல் கூட நடந்தன. தமிழக முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவங்க விஜயகாந்தோட பெயரை சொன்னாம மதுரையில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் பற்றி பேசும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண அவருடைய பழக்கம் பற்றி இவங்க உங்களுக்கு நீங்க தான் தெரியுமா, நீங்க தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்க அதற்கு பிறகுதான் கூட்டணி வந்தது. சோ தனிப்பட்ட பகையும் முரண்பட்ட கொள்கை என்று எதை நாம் பேசிக் கொண்டிருக்கோமோ அதற்கு பிறகு அவர்கள் கூட்டணி அமைக்கலாம், மற்றவர்கள் கூட்டணி அமைத்தால் கொள்கை முரண்பாடு எப்படி சொல்ல முடியும்? இல்ல கொள்கை முரண்பாடுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. நான் கொள்கை பத்தியே நான் பேசவே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இது முழுசும் ஒரு இவர்கள் சொல்ற மாதிரி மக்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய கூட்டணி, மக்களுடைய பார்வையில் இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிகளுக்கு தான் நம்ம வேறு மீண்டும் மீண்டும் நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதை விரும்புகிறார்கள் இல்ல விரும்பவில்லை, அதாவது ரொம்ப தெளிவா பிரிச்சுக்கோங்களேன். ஒன்னு வாக்களிக்க சார்ந்த வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருவர் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அந்தந்த ஓட் பேங்க் அதை விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு 30-35% வாக்குகள் இருக்கு. இந்த 30-35% வாக்குகள் தான் எல்லா இடத்திலையும் இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றன. இந்த 30-35% இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இவர்களுடைய அதாவது தனிப்பட்ட இப்ப நீங்க கடைசியா தேர்தல் வரும்போது தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு ஒழுக்கம், அவருடைய ஒரு செயல்பாடு இதை பார்த்து வாக்களிப்பார்கள், அல்லது கட்சி தலைவனுடைய ஒரு நம்பிக்கையை பார்த்து வாக்களிப்பார்கள். இப்படித்தான்
தான் அந்த 30-35% வாக்குகள் மாறுகின்றனவே தவிர அதை தான் வந்து தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றதே அன்றி தேமுதிக என்பது ஊழல் எதிர்ப்பு கட்சி என்று முன்னிலைப்படுத்த பார்க்கிறது. ஆமா. அதிமுக திமுக ஊழல் கட்சிகள் நாங்கள் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் 2011 அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சொத்துள்ள ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்ப அது ஊழல் கட்சியா தெரியலையா? அன்னைக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஒரு முயற்சி பண்ணி கூட்டணி அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள், இரண்டுக்குமே நாங்கள் மாட்டுதுன்னா அந்த பழைய கிரெடிபிலிட்டி 2009 பாராளுமன்றத்தில் தனித்து நின்ன வரைக்கும் இருந்த ஒரு நம்பகத்தன்மை 2011க்கு பிறகு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, 2009க்கு அப்புறம் இருந்த கிரெடிபிலிட்டி 2011 கிரெடிபிலிட்டி குறைஞ்சு போச்சு இல்லையா? இன்னைக்கு அதுக்கப்புறமா திருப்பி நீங்க வந்து இன்னைக்கு என்ன திருப்பி யோசிக்கிறோம்? ஏற்கனவே நீங்க தான் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டீங்களே, நீங்க வந்து திருப்பி நீங்க திமுகவோட கூட்டணி அமைக்கல என்ன தவறுன்னு தானே எல்லாரும் நீங்க திருப்பி கேட்கறாங்க. அவரை அப்போ நீங்க ஒரு தவறை செய்து விட்டீர்கள், அதை இன்னொரு தவறால் நீங்க சரி செய்யுங்கன்னு பேசக்கூடியவங்களும் இன்னைக்கு நான் கேட்கிறேன். அதுல பிரச்சனை என்னன்னா, இது வந்து நீங்க அந்த அதாவது இந்த திமுக அதிமுகவோட கூட்டணி அமைத்தாலே இங்க இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி இண்டிவிஜுவலா அவங்களுடைய பேச்சுக்கான ஒரு இன்டெகிரிட்டியை வந்து இன்னைக்கு அவர்கள் தொலைத்து விட்டார்கள் தான் ஒரு நிச்சயம். இப்ப இன்னைக்கு என்னன்னா, அவரிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி வந்து ஒருங்கிணைப்பது என்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கூட்டணிகள் வந்து உருவாக்கி தருமே அன்றி அவருடைய தனிப்பட்ட கிரெடிபிலிட்டியை வைத்துக் கொண்டு இனிமே பேசுவதோ, இனி மக்கள் மத்தியில் போய் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அணி, ஊழலுக்கு எதிரான ஒரு குரல் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவரை யாரும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு தேமுதிகவோட மேடைகள்லாம் பார்க்கும்போது விஜயகாந்தை விட ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் கடுமையா வேகமா பேசக்கூடியவங்களா பிரேமலதா இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுடைய மனைவியாவும் இருக்கிறனால, மகளிர் அணியில் இருக்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் மேக்கரா அவங்களுடைய மனசாட்சியா திங்க் டேங்கா அவங்க இருக்கிறாங்க. அவங்க வேற மாதிரியும் விஜயகாந்த் வேற மாதிரி யோசிக்கிறாங்களோ? விஜயகாந்த் வந்து ஒரு சேஃபர் போட் இப்ப நம்ம ஏறிக்கிறது நல்லதுன்னு பார்க்க இவங்க வந்து தொலைநோக்கு பார்வையிட தான் போகணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதோ? அதாவது அதிமுக ஆட்சியை கீழ் இறக்குவது பிரதான நோக்கமா, இல்ல விஜயகாந்த் முதலமைச்சராக எவ்வளவு தூரம் பயணித்தாலும் பரவாயில்லங்கிறது முதல் நோக்கமா? எதுக்கு பிரையாரிட்டைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ரெண்டு பேர் கடையில. எனக்கு அந்த மாதிரி தெரியல. ரொம்ப தெளிவா அவங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக ஏதேனும் ஒரு பெரிய கட்சியோடு ஒரு கண்டிப்பாக ஒரு கூட்டணி அவர்களுக்கு தேவைதான். ஏன்னா இது வந்து அடிப்படையில் ஒரு சிக்கல் இருக்கு. அவர்கள் சென்ற முறை நீங்க அதிமுகவோட சேர்ந்து இருந்த போதுதான் அந்த 29 பேர் அவர்களுக்கு கிடைத்தார்கள், இல்லைன்னா அது கூட கிடைத்திருக்க போவதில்லை. அப்போ சொந்த பலம் இன்றைக்கு வெறும் 8% 9% இருக்கதை வைத்துக் கொண்டு நிச்சயமாக ஒரு 10 இடங்களை கூட அவர்களால் வெல்ல முடியாது என்ற தெளிவு நிச்சயமாக அந்த கட்சிக்கு உண்டு. இல்ல 10 இடங்களுக்குள்ள வெல்ல முடியுதோ முடியலையோ, இப்ப 2006 கூட ஒரே ஒரு தொகுதி தான் வென்றாங்க. ஆனா ஒரு 10 விழுக்காடு ஓட்டு அவங்க வாங்கினோடனே ஒரு தனிப்பெருங்கட்சியா மூன்றாவது டபுள் டிஜிட்ல இருக்கக்கூடிய ஒரே திமுக அதிமுகவுக்கு பிறகு இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்ற ஒரு பெயரை பெற்றது. 2009 இன்னும் ஒரு 2 விழுக்காடு கூடி 12 விழுக்காடுங்கிற அளவுக்கு போச்சு. சோ அதிமுக திமுக அல்லாத அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலதான மக்கள் நல கூட்டியக்கம் முதலீடு செய்து, அதுலதான பாமக முதலீடு செய்து, அதனாலதான் தேமுதிக முதல். அந்த அதிமுக திமுக இல்லாத அப்படிங்கிற நீங்களே குறிப்பிட்டவள 30-33 விழுக்காடு ஓட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு ஹியூஜ் நம்பர் இல்லையா, பெரிய நம்பர். ஆனா அந்த நம்பர் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமா பிரிஞ்சு போயிருக்கு. இப்ப நீங்க மக்கள் நல கூட்டணி பிரிந்திருக்கு, பாஜக பிரிந்திருக்கு, பிஎம்கே பிரிந்திருக்கு. ஒவ்வொருத்தருமே இன்று அந்த 30-35% வாக்கை தான் அத்தனை பேர் குறிவைத்து வேலை செய்கிறார்கள். அப்போ நீங்க அது வந்து கன்சாலிடேட் ஆகாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியும் அதுல எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் வந்து பெனிஃபிட் அடைய முடியும் தான் யோசிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வெறும் வந்து தேமுதிக வந்து முழுமையான ஒரு பலனை அடைய முடியும் எனக்கு தோணவில்லை. அந்தரிதாஸ், விஜயகாந்தோடைய பேச்சையும் செயல்பாடுகளையும் ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்கும்போது மக்கள் நல கூட்டு இயக்கம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வேண்டாம், மாறாக என்னுடைய தலைமையில ஒரு கூட்டணி வைப்போம், அதுல நீங்க விரும்பியவர்கள் வாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு அணியை ஃப்ளோட் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாருன்னு ஒரு சந்தேகம் எழுகிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக தமாக உங்களுடைய அணியில விரும்பியவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு மூன்றாவது அணியா இருக்குங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குமோ? இல்ல, அப்படி இருந்திருந்தா ஒரு நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் அழைப்பு கொடுத்ததற்கு முன்பே மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்த பொழுது இந்த கூட்டு இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, அவருடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, தலைவர்கள் நேர்மையானவர்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எல்லோரும் மேலும் இப்பயுமே உங்களை புறக்கணிப்பாருன்னு நான் சொல்லல. வேறு ஒரு அணி தன்னுடைய தலைமையில வேறு ஒரு அணியா கட்டமைப்போம், அதுல மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் விரும்பக்கூடிய கட்சிகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய சிந்தனை இருக்குமோ? தலைவர் வைகோ அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் வந்தால் நாங்கள் கூடி முடிவு செய்வோம் சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாம் அடக்கம். யார் வந்தாங்கிறதுல ஒரு பிரதானமான பிரச்சனை இருக்கு. அவர் உங்களுடைய அணிக்கு வந்தா இல்ல, உங்களுடைய அணியோ மொத்தமாகவோ அணியில் இருக்கிறவர்களோ அவருக்கு வந்தாங்கிற மாதிரி ஒரு தாட்டு போதும்னு யோசிக்கிறேன். நாங்க தான் அழைப்பு கொடுத்திருக்கோம். நாங்க பார்த்த பிறகுதான் கலைஞர் வந்து உடனடியாக நாங்க என்றைக்கு அங்க போனோமோ தேமுதிக அலுவலகத்துக்கு அன்றைக்கே வேகமாக இது வந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருக்கும்போது இது ஆரம்பகால சுரத்தனம் சொன்னவரு நாங்க போய் அழைச்ச உடனே வேகமா வந்து அழைப்பு கொடுக்கிறார். அபிஷியலா அறிக்கை மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். இதே அழைப்பை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு யார் முதல் அழைச்சாங்க அப்படிங்கிறது. நீங்க மக்கள் கூட்டு இயக்கமா அப்படியே மொத்தமா இந்த 4 அணிகள் பார்க்கும்போது பாஜகவை ஏற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது.
பாஜக அந்த அணியில இருக்கும்போது அவர்களுடைய விஜயகாந்துடைய பார்வை என்னுடைய ஒரு தாட் தான், இது ஒரு வைல்டான கெஸ் தான். பாஜக அவங்க கூட இருந்தா மத்திய அரசு, மோடி, செல்வாக்கு, மத்த வாக்கு, ஒரு ஒரு பணப்புழக்கம், அதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல ஒன்னு இருக்கலாம் அப்படின்னு பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை வேற ஒரு பார்வையில வேற ஒரு போர்வையில கொண்டு வருங்க ஒரு முயற்சியா இருந்தா மக்கள் நல கூட்டணிக்கு அப்படியே உள்ள ஒரு வாய்ப்பு இல்ல. சிலர் முரண்படலாம், சிலர் உடன்படலாம். 2014 என்டிஏல இருக்கின்ற அலையன்ஸ் பார்ட்டிஸ் தான் சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு, இதுவரை எந்த விதமான மீட்டிங் அவங்க இதுவரை கன்வீன் பண்ணல, எங்களுடைய கருத்துக்களை கேட்கவில்லை என்கின்ற ஆதங்கம் இருக்குது. நான் இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியானது குழப்பமாங்கன்னு சொல்லிட்டு 65ஆம் வருஷம் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்துக்கிட்ட உங்களை மாதிரி ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கேட்பாளர் கேட்டாங்க, ஜெயம் மாலிக்னு. அவர் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு, யாரோடு கூட்டணி அமைக்கலாம், எது கொள்கை கூட்டணி என்பது, யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம், ஏன் ஜனசங்கத்துக்கு கூட கூட்டணி அமைக்கலாம் என்று மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்ல சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையிலே தான், அந்த காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையை தமிழ்நாட்டிலே முதலாக 6 மாதத்திற்கு முன்பாக ஒத்த கருத்துடையவர்கள் பேசி வந்திருக்காங்க சொன்னா இதுதான் நான் கேட்கிறது. உங்களுடைய கூட்டணி பற்றிய ஒரு இதே இல்ல, அது உங்க கூட்டணி வலுவா இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை. தேமுதிகவுடைய பார்வை வேறாக இருக்குமோ, அவரு நம்ம பேசின வகையில ஒரு செய்தியாளர் நம்ம கேள்விப்பட்ட வகையில மற்ற பார்க்கும்போது அவருக்கும் இந்த அணி பிடித்திருக்கிறது. ஆனால் இது வலுவான அணியாக, நிறைவு தரக்கூடிய அணியாக, ஒரு மாற்று அணியாக இல்ல, வேற சில விஷயங்கள் மசாலாக்கள் உள்ள தடை கொண்டு வந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு வலுவா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அவருக்கு. அதுதான் அவர் வந்தால் கூட்டணிக்குள்ள வந்தால் நாம் பேசிக்கொள்ளலாம் என்பது அதில் அர்த்தங்கள் 1000 இருக்கிறது. நான் திரு ஜெயராஜ் அவர்கள் கேட்க விரும்புறேன். 2013 டிசம்பர்ல பொதுக்குழுல எடுத்த முடிவு திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாது என்று எடுத்த முடிவு பொதுக்குழு திமுக தலைவர் அறிவிக்கிறார். வெளியே பத்திரிகையாளர் சந்தித்ததெல்லாம் பார்த்தோம். திரு திமுக தலைமை செயலர் துரைமுருகன் நம்ம பேட்டி கேட்டபோதும் சரி, மற்ற எல்லாத்தையும் பேட்டி கேட்டபோதும் சரி, மற்ற இடங்களில் சொல்லும் போது சரி, எல்லாருமே சொல்ல விஷயம், திமுக அப்படி முடிவெடுக்கக்கூடிய இயக்கம் அல்ல, செயற்குழு, பொதுக்குழு, உயர்மட்ட செயல் திட்ட குழு, இது மாதிரி பல குழுக்கள்லாம் இருக்குன்னு அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. திமுக காங்கிரஸ் 2016 சட்டமன்ற தேர்தல் உடன்பட்டு செயல்படுவது என்று எந்த குழுவில் முடிவெடுக்கப்பட்டது? பொதுக்குழுவில் கலைஞர் வைப்பார். பொதுக்குழுவில் கூடி முடிவெடுத்த இல்ல அதாவது ஒரு சில முடிவு தலைவருக்கு என்று இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பவர், அதுல தலைவர் சில முடிவுகளை நேரத்திற்கு ஏற்ப எடுக்கிறார். ராஜேந்திரன் நடவடிக்கையிலே இந்தியாவிலேயே மிக சிறந்த ராஜேந்திரன் என்று போற்றப்பட்டவர் கலைஞர். நாங்க இன்னைக்கு சொல்றோம் 2016 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் என்ற அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு வழங்கப்படுகிறது என்று அதிமுகவுடைய பொதுக்குழு முடிவெடுத்தது. அதுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய பொதுக்குழு முடிவெடுத்தது. முன்னாடி நாளைக்குடிய சிவகங்கை எங்கே நடந்த அவங்களுடைய முடிவு. அதே போல எந்த பொதுக்குழு இங்க முடிவு தெரியல. நான் என்ன சொல்றேன், கலைஞர் அறிவிப்பார். கூட்டணி இப்போது காங்கிரஸோடு எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. கூட்டணி என்பது உறுதி இருங்க சார், நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்றது சரி, நான் சொல்றது சரி, அதையும் நீங்க ஏத்துக்கணும். நீங்க சொல்றது எந்த அளவுக்கு சரியோ நான் சொல்றது அந்த அளவுக்கு சரி. கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோடு தொடங்கி இருக்கிறோம். தேசிய ஜனநாயக மற்ற கட்சிகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை வந்திருக்கிறார்கள் இருக்கிறது. பேச்சுவார்த்தை அறிவிக்கின்ற பொழுது பொதுக்குழுவில் அறிவிப்பார். இன்னொரு எங்களுக்கு பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் கலைஞர் இதே வார்த்தையை அதிமுக சொன்னா வேறு. நாங்க சொல்ல கருத்து சொல்லவே முடியாது. நாங்க பொதுக்குழுல இந்த கூட்டணி வைத்தது தவறுன்னு போன முறை சொல்லிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றோம், காங்கிரஸ் செய்ததுன்னு திமுக பேச போயிடலாம். நீங்களே என்ன பலமுறை கேட்டிருக்கீங்க, நீங்களே என்ன பலமுறை கேட்டிருக்கீங்க. கலைஞர் முதலமைச்சர்னு உங்க தளபதியே சொல்றார். உங்க தளபதி முதலமைச்சர், நீங்க சொல்றீங்க நீங்க ஜனநாயக கட்சி எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றேன் எங்க தளபதி தான் நாளைக்கு முதலமைச்சர். சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிடம் இருங்க. அதாவது கலைஞர் இன்றைக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று எங்கள் தளபதி முடிவெடுத்திருக்கிறார். எங்கள் தளபதி இன்றைக்கு எங்களை வழி நடத்துகிறார். கழகம் இன்றைக்கு அவர்தான் முன்னிலைப்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு நாமே பயணத்தை பற்றி முதலமைச்சர் ஏன் பேசணும்? 2 தடவை ஏன் குட்டிகளை ஸ்டாலினுடைய உழைப்பு, ஸ்டாலினுடைய உழைப்பு, செயல்பாடு, அவருடைய சுற்றுப்பயணம், அதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்கல. கடுமையான விஷயம், கடுமையான உழைப்பு நான் மறுக்கல. நான் கேட்கறது அவர் சொல்ற பேச்சு நீங்களே கேட்காம உதாரணத்துக்கு சொன்னேன். நான் அதை உதாரணத்துக்கு சொன்னேன், அதையே பிடிச்சாதீங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இது ஜனநாயக கட்சி சார். இதே போல் அதிமுக சொற்பொழிவாளர் சசிகலா முதலமைச்சர் சொல்லுவாங்களா? கேட்பீங்களா? இன்னொருத்தர் வச்சு நீங்க அதிமுக டிஸ்கஷன் வைக்க முடியுமா? அதிமுக யார் வந்தாலும் நான் கேட்க தேவை. ராமச்சந்திரன் அவர்கள் என்ன கேட்டீங்க? சசிகலா அடுத்த கட்சிக்கார தலைவர் கேட்பீங்களா? அதிமுகவில் இதுவரை ஒரே ஒரு அடிமட்ட தொண்டர்
சசிகலா முதல்வர் என்று ஒருவர் சொல்லியிருக்காரு. ஆனால் திமுகவில் கருணாநிதி முதலமைச்சர் என்றும் ஸ்டாலின் நாளை முதலமைச்சர் என்றும் நீங்க சிந்திக்க முடியாது. அப்படி இல்ல, நீங்க திமுகவையும் அதிமுகவையும் கம்பேர் பண்ணலாமா? சசிகலா விடுங்க, நீங்க வேற யாரையும் கேட்பீங்களா? இல்லங்க, அதிமுக யாராவது ஒருத்தராவது உதாரணத்துக்கு சொல்றது கேள்வி வாங்கிக்கங்க. அதிமுக யாராவது ஒருத்தர் பாக்கெட்ல சசிகலா படம், ஓபிஎஸ் படம் வச்சிருக்காங்களா? இங்கதான் தலைவர் படம் 2 பேர் வச்சிருக்கீங்க, தளபதி படம் 2 பேர் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் வந்து தலைவர் தான் முதலமைச்சர் சொன்ன ஒரு டிவில கலைஞர் மூலவர், எங்கள் தளபதி உற்சவர். மூலவர் வேறு, உற்சவர் வேற, ரெண்டு ஒண்ணு தானே? நான் திரும்பவும் கேட்கிறேன் சார், கலைஞர் திருப்பதியில நான் என்ன கேட்கிறேன் சார், நாங்கள் சொல்லுவது என்னன்னா, கொள்கையை பற்றி நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டதற்கு பிறகு இவ்வளவு பெரிய விமர்சனத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கிறாரு. நாங்கள் என்ன கேட்கிறோம், கொள்கை உண்டா? கலைஞர் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததெல்லாம் பேசுறாரு. 19 மாசம் படாசையில இருந்துட்டு போய் ஜெயலலிதா கிட்ட ஒரே ஒரு சீட்டுக்காக நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே, அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க என்ன வேலூர் ஜெயிலுக்கு வந்து நீங்க நம்பிக்கை ஓட்டிட்டு 19 ஆளுங்க சொல்லுவாங்க, திருதராஷ்டிர ஆளுங்கத்தோடு கட்சியை கபலீகரம் செய்யும் போது வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? இன்னொரு விஷயம் நானும் நகர செயலாளராக இருந்து வந்தவங்க என்ன நடந்தது நான் சொல்ல, நீங்க அப்படி ஒரு விஷயம் சொன்னீங்களே, நீங்க ஒரே ஒரு சொல்லுங்க, நீ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. அதாவது செயற்குழு சொன்னீங்களா, பொதுக்குழு ஒரே நிமிஷம், பொதுக்குழு செயற்குழு சொன்னீங்களா? 2012 அக்டோபர் 1ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானம் வந்து சில்லறை வணிகத்தில் எஃப்டிஐ அனுமதிக்க மாட்டோம். நவம்பர் 24ஆம் தேதி மதத்துக்காக நாங்க வந்து ஓட்டடிக்க ஆதரவாக சொன்னாங்க. அப்ப செயற்குழு தீர்மானம் சார், அதாவது நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து எப்படி தெரியுங்களா, நான் கேட்கிற கேள்வி திசை திருப்பதற்காக கேட்க, சில்லறை வணிகத்தை எப்படி சொல்லல, ஒரு செயற்குழு தீர்மானம் போடல இல்ல, இருங்க, எதிர்ப்பு தீர்மானம் போட்டாங்க, ஆனா சில நிபந்தனையோடு தான் வாக்களிச்சாங்க. அணுசக்தி ஒப்பந்தம் வரக்கூடாது 1 2 3 சொல்லி சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிட்டு, ஆனா அதற்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. எப்படி இன்னைக்கு கலைஞரை பற்றி அப்படி தவறாக அறிக்கை கொடுத்தது ஜெயலலிதா தவறு என்று இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு கேப்டன் டிவில, யாரு கேப்டன் விஜயகாந்த் கொடுத்திருக்காங்களே, அது பார்க்கவே இல்லையா நீங்க? கலைஞரை பற்றி அவர் ஆதரித்து பேசுறாரு, கலைஞர் ஆதரித்து பேசிட்டு இருக்காரு, எங்க தளபதி வாழ்த்தாரு, அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? பிரேமலதா அம்மா பேசுறத மட்டும் வச்சு சொல்றீங்க. கேப்டன் விஜய் நீங்க சரியா கவனிக்கல திருச்சி. நான் வந்து வெங்கடேஷ் கேட்ட முதல் கேள்வி வெங்கடேஷ் கேட்ட முதல் கேள்வி அதுதான். அவர் வந்து இல்ல வெங்கடேஷ் கேட்ட முதல் கேள்வியே அதிமுக பற்றி மட்டும்தான் விமர்சனம் வைக்கிறார், திமுக பற்றி வைப்பதில்லை சொல்லிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? முதல் கேள்வியா வச்சேன். இப்பொழுது நாங்க என்ன கேட்கிறோம் சார், இந்த அரசியல்ல மதிமுக என்ன நினைக்குது, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. காங்கிரஸ் என்ன முதலமைச்சர் ஆகணும் ஜெயலலிதா நினைக்கிறாங்களா? கிடையாது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இது அரசியல் சூழ்ச்சி. நான் மாவட்டத்தினுடைய அவங்களுடைய ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றம் சூழ்ச்சி கிடையாது. ஒரு நிமிடம் பேசி முடிக்க நீங்கள் வந்து உங்கள் எதிர்ப்பை எப்படி முன்னெடுக்க முடியும்? நீங்க என்ன சார், இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரம் வாங்க முடியல. மதிமுக இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக இந்த நிமிடம் வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது சார். அங்கீகரிக்கப்படாத கட்சி நம்பி 4 பேர் வந்திருக்காங்க. அங்கீகரிக்கப்படாத எங்களை நம்பி 4 பேர் ஒரு நிமிஷம் யார் சார் வந்திருக்காங்க? கஷ்டப்பட்டு டெல்லியில இருந்து கூட்டணி வச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்து டெபாசிட் போற இயக்கமா இருந்துட்டு போட்டு உங்களால சொல்றேன்,
மத்த 3 கட்சி கேள்வி வேண்டாமா? கேள்வி நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணிக்கும் டெபாசிட் போற இயக்கமா இருக்கட்டும், திமுக தனித்தே ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியா இருந்துட்டு போட்டுமே, ஏன் மாட்டேன்றீங்க? நேற்றைக்கு எங்க தளபதி சொல்லுங்க சார், நாங்கள் எல்லோருக்கும் போதுமான அழைப்பை கொடுத்திருக்கிறோம் சார். தேர்தல் கமிஷனில் கூட்டணி அதிமுக இருக்கு, மீண்டும் 50 லட்சம் மனுக்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க தேர்தல் கமிஷன், நான் ஒரு நிமிஷம், தேர்தல் கமிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்காங்க, பணபலம் வச்சிருக்காங்க. நாங்க அவங்களை வீழ்த்து சொன்னா இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சி என்ன சொல்லுது, 1% திமுக அதிமுக வித்தியாசம். இன்னைக்கு எல்லா சர்வேவும் திமுக அதிமுக தான் போட்டி களத்தில், அட்டை கட்சி வீரர்கள் கிடையாது, அட்டை கட்சி வீரர்களை எங்களுக்கு கவலை கிடையாது. தினமதியிலே யுக்தியான்னு கேட்கும் போது சந்தர்ப்பவாத நிர்பந்தம் சொல்லிட்டு 39% 30% கொடுத்திருக்காங்க. அதையும் பாருங்க. செல்லப்பந்த கேட்க விஷயம், திரு இளங்கோவன் அவர்கள் எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை மிக சமீபம் வரைக்கும் வைத்தார். நாளைக்கு வாக்கு போய் கேட்கும்போது 2014 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு உங்களுக்கு ஒரு 4 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணீங்க. அப்ப உங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருக்காதா? திரும்பவும் போய் திமுக கூட சேர்ந்து 4 விழுக்காடு என்பது வந்து கடந்த தேர்தல் 2014 பாராளுமன்ற தேர்தல் இப்ப அதை விட கூடியிருக்கு ஏறக்குறைய. தமாக போன பிறகு மோர் தென் 10%. தமாக போன பிறகு இல்ல 10 விழுக்காடுக்கு மேல இப்போ தமாகவோடு சேர்ந்து இருந்த போது வாக்கு வங்கி கிடையாது. பிறகு 10 விழுக்காடு தமாக என்பது நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. எங்க இருக்கு தமாக இப்போ? அப்ப நீங்க 10 விழுக்காடு இருந்தா நீங்க ஒரு மாற்று சக்தியில வச்சிருப்பீங்க. 10 விழுக்காடு நமக்கு இருக்கு நம்பிக்கை கூடிய பாமக, மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிக தான் 3ஆவது சக்தி பத்தி பேசிட்டு மதிமுக மாதிரி இது ஒரு தேசிய கட்சிங்க. இது இன்னைக்கும் வந்து சில மாநில அண்டை மாநில எது நாட்டுக்கு நல்லதோ இன்னைக்கு நாட்டுக்கு எது நல்லதோ, இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஊழலோட ஊற்றுக்கண்ணா சில இதை அகற்ற வேண்டும் என்றால் செல்வம் எனக்கு என்ன குழப்பம்னு, 2 மாசம் முன்னாடி திமுக அதே விமர்சனம், இன்னைக்கு அதிமுக விமர்சனம், நேற்று பாஜக மீது விமர்சனம். அப்ப உங்களை பற்றி என்ன மக்களுக்கு ஏற்படுறாங்க? ஒரே ஒரு கன்சிஸ்டன்டா நீங்க இருந்து இது வேண்டாம் தமிழக மக்கள் கூட்டணி மக்கள் நல கூட்டணியா ஒழிச்சிட்டு இருக்கு. தலித் முதலமைச்சர் அறிவிங்க, என்ன தைரியம் அறிவிக்க சொல்லுங்க. தலித் முதலமைச்சர் வேணாங்க, தலித் ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்க சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி உங்களுக்கு முதல்ல போய் கூட்டு வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அறிவிப்பீங்களா? விஜயதாரணி வேட்பாளர் முதல் வேட்பாளர் அறிவிக்க சொல்லுங்க. நாங்க ஆதரிக்கிறோம். எங்க கட்சியை பத்தி நீங்க நல்ல கேள்வி. திரு வெங்கடேஷ், உங்களோட நிகழ்ச்சி நான் முடிக்கலான்னு பாக்குறேன். திரு அழகிரி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, இந்த கூட்டணி வந்து கொள்கையற்ற கூட்டணி சொன்னார். அது வெற்றி பெறப்போது பெறாதுங்கிறதுலாம் ஒரு யூகமான விஷயங்கள். அது வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலை அழகிரி இல்லாமலே திமுக முழுமையா எதிர்கொண்டது, அவங்களுடைய வாக்கு வங்கியை முழுமையா தக்க வைத்துக் கொண்டது. அதுல வந்து அழகிரி இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருக்கும்னு தெரியல. ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டணி அவர் சொல்லும் போது திமுகவில் பலர், திமுக வெளியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாருமே அழகிரியை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆளா பாக்கல. உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கலாட்டா பண்றவரோ ஒரு மாற்று கருத்து கொண்டவரோ அந்த மாதிரி தான் பாக்குறேன். அழகிரியும் திமுக அவளை சுலமா பிரிச்சு பார்க்கல. அதனால தான் திமுக தலைவர் வந்து அவர்களுடைய கருத்தை அவருடைய கருத்தை பொருட்படுத்த தேவையில்லைங்கிற விஷயத்தை சொல்றாரு. இந்த கொள்கையற்ற கூட்டணி அவர் சொல்றதுக்கான இம்பாக்ட் என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு சாதாரண சுப்பிரமணியசாமி சொல்றாரு பாஜக திமுக கூட்டணி சொல்றாரு, அது மாதிரி ஒரு சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு கூட்டா இருக்குமா? அது ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குமா? நிச்சயமா இம்பாக்ட் இருக்கு. அதாவது நீங்க இந்த கூட்டணியை பற்றி உருவாகக்கூடிய கூட்டணிகள் மேல மக்களுக்கு நிச்சயமா ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நீங்க சமூக வலைதளங்கள்ல உடனடியா அதுக்கான ஒரு எதிர்வினை என்ன அப்படிங்கிறது ஒரு வந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் வந்து நிச்சயமா வெளியே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் அதை நம்ம பார்க்கணும். என்ன இந்த கூட்டணி உருவானது அப்படின்னு எனக்கு நான் முதல்ல படிச்ச ஒரு வரி என்னன்னா, கூடா நட்பு மீண்டும் கூடியது அப்படின்னு தான் வந்து எழுதினாங்க. அதாவது என்னன்னா, கறந்த பால் மடி புகுந்தது, கருவாடு மீனானது, இதெல்லாம் தமிழ வரலாறு.
அந்த வார்த்தை இந்த கூடா நட்பு மீண்டும் கூடியதுன்னா வந்து Facebookல எழுதுறாங்க. ஆனால் அந்த அணி என்பதும் அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பதும் வெற்றியை தேடி தந்திருக்க வரலாறு நான் பார்த்திருக்கேன். அதாவது பிரச்சனை என்னன்னா, நான் திருப்பி சொல்றேன், அதாவது இந்த அணிகள் சேரும்போது அவர்களுடைய வாக்குகள், அதாவது கோர் வாக்குகள் கண்டிப்பாக சேரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, அப்ப அதுக்கான ஒரு வெற்றி கூட்டணியாகவும் அது அமையும். ஆனால் சிக்கல் வந்து வெளியே இருக்கக்கூடிய 33-35% வந்து அன்டிசைடட் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அவங்களுக்கு இவர்கள் என்ன செய்தியை கொடுத்தார்கள் என்றால் எடுக்கிறீங்களே அதை நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்களா? அழகிரி பத்தி உங்கள்ட்ட கேட்க வேண்டாம், அழகிரி பத்தி உங்கள்ட்ட கேட்க வேண்டாம் பார்த்தேன். நீங்க கேட்க கேட்கிறேன், என்ன பயம்? பயம் இல்ல, பயம் இல்ல. தலைவர் எங்களுக்கு கெட்டது தான் சார், கெட்டது தான் சார் எங்களுக்கு. இதான் எங்களுக்கு கெட்டது. நான் கருதியது திமுகவில் இல்லாத ஒருத்தரை பற்றி உங்கள்ட்ட கேட்க வேண்டாங்க, அவ்வளவுதான். தேவையில்ல. அவர்கிட்ட நீங்க அவர்கிட்ட கூட நீங்க வந்து ஏன் கேக்குறீங்க? நானு என்ன இம்பாக்ட் இல்ல இல்ல, ஏன் அவர்கிட்ட கூட கேக்குறீங்க? அழகிரி சார், அழகிரி சார், அழகிரிக்கு திமுக என்ன சார் சம்பந்தம்? நீங்க தான் சொல்லுங்க சார். நான் என்ன கேக்குறேன், நான் திரும்பவும் சொல்றேன், நானு நீங்க வந்து என்ன கேட்க கூட இல்ல, நீங்க அவரை கேட்க கூட இவ்வளவு பேர் அறிவிக்கிறதுக்கு பிறகு எது கேக்குறீங்க? அப்ப எங்களுக்குள்ள குழப்பம் உண்டாக்கணும்னு பாண்டே நினைக்கிறாரா? அப்ப என்ன நோக்கம் என்ன? நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்க இன்டர்நெட் வச்சுட்டே செயல்படுறீங்களா? அப்ப வச்சிருந்தேன், நான் நேரடியாக உங்கள்ட்ட கேட்டிருப்பேன், நேரடியாக கேட்டு உங்களை வந்து நீங்க சொல்ல இல்ல. அப்ப எனக்கு நீங்க கூட்டணியை பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்க, இப்ப அழகிரி வந்தாரு, கூட்டணி பத்தி எதுக்கு காங்கிரஸ் கூட்டணி பத்தி தான் பேசுறாரு. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் பேசிய மாட்டேன். வெற்றி தோல்வி பற்றி சொல்வதற்கு அவருக்கு சரியான விஷயங்கள் கிடையாது. ஆனால் கொள்கையற்ற சொல்றாரு நான் கேட்கிறேன். நீங்க வாதத்தில் உள்ள வரீங்க. அப்ப அவர் அமைச்சரா இருந்தாரு, அப்ப அவரை கேளுங்க, நீங்க பேட்டி எடுங்க. அமைச்சரா இருந்தாரு, அமைச்சரவையில் இருந்தாரு, நான் திமுக காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க அமைச்சரவையில் அப்புறம் வந்துட்டாரு சார் அவரு. திரும்ப நீங்க போயிட்டீங்க, அவர் போல நீங்க விலகி வந்து திரும்ப போயிட்டீங்க. நாங்க என்ன கேட்கிறோம் சார், அழகிரி வேறு என்பது அன்றைக்கு கட்சியில் இருக்கின்ற பொழுது கட்சி தலைமை எடுத்த முடிவுக்காக கட்டுப்பட்டவர் அவர். இன்றைக்கு கட்சி தலைமை எடுத்திருக்கிறது கலைஞரின் மகன் என்பது கலைஞர் வீட்டோட. திமுகவிற்கும் அழகிரிக்கும் இன்றைக்கு சம்பந்தம் இல்லை. விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் தமிழறி மணியன் சொன்னாலும் பேசுவாங்க, பலகருப்பையா சொன்னாலும் பேசுவாங்க, நீங்க பேசுறீங்க சார். நீங்க உங்களுக்கு என்ன, நீங்க பேசிட்டு போயிருவீங்க, நாங்க தான் மக்களை சந்திக்கிறோம். அவருக்கு கூட கேட்க கூடாதுன்னு நானு வச்சுங்க, கேட்க கூடாது சொல்றதுக்கான வாய்ப்பு இந்த விவாதத்தை வேணாம். நீங்க தனியா நான் திரும்ப அழகிரியை பற்றி நான் எதுக்காக நான் இருக்கல, ரொம்ப கவனமாக ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்னவா இருக்குங்கிறது அவர்கிட்ட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் திங்க் பண்றதுக்கு. ஓகே, நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற உணர்வு கோடிக்கணக்கான தொண்டர்களின் உணர்வை புண்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி சார், அப்படிதான் திரு அழகிரிக்கு உங்களோட எல்லாருக்குமே பொருந்தும். நிச்சயமாக இந்த பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறார், இந்த கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் நிறைய பிரச்சனைகள் காரணமான கூட்டணி மக்கள் எல்லாம் உடனடியாக பேசிக் கொண்டார்கள். அவர்கள் எப்படி கூட்டணி அமைத்தார்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. 2016 சட்டமன்றத்தில் தேமுதிக இதற்கு முன்னால் நாம் பார்த்த மாற்று கருத்துக்களை போல இந்த மாற்று கருத்தும் வந்து ஒரு சமரச கருத்தாக மாறுமா, அல்லது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில ஒரு மாற்று சக்தியாக தேமுதிக முன்னிறுத்த வேண்டும் என்பது உடுப்புப்படியா இருக்க போறதா ஒரு 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ளாக தெரியக்கூடிய விஷயமா இருக்கிறது. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி.